இன்சார்ட் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஸ்க்ரீனில் டிஸ்ப்ளே ஆகிற மாதிரி ஒரு கார்டு அப்படியே ஃபயர் ஆகும் பொழுது அது பேக்ரவுண்டில் உங்களுடைய ஃபோட்டோவோ வீடியோவோ டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி இந்த எஃபெக்டை எப்படி கொண்டு வரதுங்கிறத பார்ப்போம். இன்சார்ட் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு வீடியோவோ ஃபோட்டோவோ எது வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். நான் ஒரு வீடியோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெனுவை மேலே லைட்டாக மூவ் பண்ணி பிஐபியை கிளிக் பண்ணிக்கங்க. இதுக்குள்ள ஆல்பம் மெட்டீரியல் இருக்கும். மெட்டீரியலை கிளிக் பண்ணிக்கங்க. மெட்டீரியலுக்குள்ள கிரீன் ஸ்கிரீன் இருக்கும். கிரீன் ஸ்கிரீனை கிளிக் பண்ணிக்கங்க. இந்த கிரீன் ஸ்கிரீன்ல பாருங்க கீழேயே அந்த கார்டு போட்டது இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணி உள்ள கொண்டு வந்துருங்க. இப்போ செலக்ட் பண்ண எஃபெக்டை ஃபுல் ஸ்கிரீன் கொண்டு வந்துருங்க. பிஐபியில் செலக்ட் பண்ண இந்த எஃபெக்டை லைட்டாக மூவ் பண்ணி கிரீன் கலர் வர்ற இடத்துல வச்சுட்டு அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிட்டு மெனுவை லைட்டாக மூவ் பண்ணி கட் அவுட்டை கிளிக் பண்ணிக்கங்க. கட் அவுட்டுக்குள்ள குரோமோவை கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ ஸ்க்ரீனுக்குள்ள ரவுண்ட் ஷேப்ல டிஸ்ப்ளே ஆகும். எந்த இடத்துல உங்களுக்கு சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல வைங்க. இப்போ கிரீன் சேஞ்ச் ஆகணும், அதனால மேலே வச்சுட்டு ஜஸ்ட் ப்ரெஸ் பண்றேன். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த கிரீன் மறைஞ்சு பேக்ரவுண்ட்ல இருக்க நீங்க வச்சிருக்கக்கூடிய வீடியோவோ போட்டோவோ டிஸ்ப்ளே ஆகும். ஸோ ரைட் சைடில் இருக்கிற டிக் மார்க்கை கிளிக் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். இப்போ நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்க. நம்ம ப்ளே பண்ணும் பொழுது அந்த கார்டு ஃபயர் ஆகிறது சீக்கிரமாகவே முடிஞ்சிற மாதிரி, அதாவது ஃபாஸ்ட்டாக முடிகிற மாதிரி தெரியுது. அதனால அந்த கார்டு ஃபயர் ஆகிறது மட்டும் எதுலேருந்து எது வரைக்கும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிட்டு ஸ்பிளிட்டை கொடுத்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வரதை கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுட்டு இப்போ இந்த கட் பண்ணி எடுத்ததை அந்த ஸ்பிளிட் பண்ணி எடுத்ததை மட்டும் செலக்ட் பண்ணி மெனுவில் லைட்டாக மூவ் பண்ணி ஸ்பீடை கிளிக் பண்ணி ஸ்பீட் வந்து ரொம்ப கம்மியான எஃபெக்டில், அதாவது இப்போ 1ல் வச்சுருப்போம் ஸ்பீடு, ஸோ அப்படியே கம்மி பண்ணி 20 பாயிண்டில் கொண்டு வந்து வச்சிடுறேன். இதுக்கப்புறமா எல்லாத்தையும், அதாவது இப்போ மேலே கொடுத்தது ஒன்றா சேர்த்து இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்க்குறோம். பாருங்க அந்த கார்டு ஃபயர் ஆகுறது மெல்லமா வரும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்க எஃபெக்டை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம்.